வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்மி ஃபார்ம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல கிறிஸ்பியான ஒரு பொட்டேட்டோ ஸ்நாக் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் இந்த இஃப்தார் டைம் அப்போது இந்த ஸ்நாக் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் குழந்தைங்கள்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் முதல்ல உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 3/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு இருக்கும். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவி நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இதை நம்ம இந்த மாதிரி தண்ணியில் இது பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம இதை வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோனாலே நல்லா உப்பு பிடிக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோ உருளைக்கிழங்குக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு இது போதுமான அளவாக இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்காமலே இதை நம்ம இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கலாம். அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தெளிச்சுக்கோங்க. தேவைப்படாது இருந்தாலும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை இந்த மாதிரி ஒரு ஹேஷ் ப்ரௌன் ஷேப்க்கு இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கொயராக பிடிச்சிக்கிறேன். இது நீங்கள் ஸ்கொயராக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கிளில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயரில் பண்ணிக்கிறேன். ஏன்னா கடையில் ஹேஷ் ப்ரௌன் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நம்ம இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை தேவையில்லை. ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம இதை நம்மளோட எல்லா ஹேஷ் ப்ரௌனையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு சைடு நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதை அடுத்த சைடுக்கு டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறமா தான் திருப்பணும். உடனடியாக திருப்பினீங்க அப்படின்னா இது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா திருப்பிக்கோங்க. 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக், இஃப்தார் டைம் ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை இந்த ரமதான் டைமில் இல்லை இந்த மழை காலத்தில் மழை எல்லாம் பெய்யும்போது நல்லா சுட சுட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி நல்ல டேஸ்டியான யம்மியான ரெசிபிஸ் ஒன்றுக்கு நீங்கள் மொபைலுக்கு சேரும். அதனால நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர்ஸ் இல்லை உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் த யம்மி ஃபார்ம் யூடியூப்க்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களோட ரிவ்யூஸ் என்னோடய ரிவ்யூ செக்ஷனில் ஆட் பண்ணப்படும். எல்லா புகழும் இறைவனுக்கே.